ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மந்திரகிரி வேலவரை பார்க்க போனோம். அதுக்காக மார்னிங் நேரமே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். நம்மளும் கிளம்பிட்டோம், மழையும் விடலை. காலையிலேருந்தே ஒரு மாதிரி பேஞ்சிட்டே இருந்தது. நல்லாவும் பெய்யல, ரொம்ப ஸ்லோவாக பேஞ்சிட்டே இருந்தது. கோடை மழைக்காரம் வேறு ஆரம்பிச்சிருச்சு, அதனால் பேஞ்சிட்டே இருந்தது. மந்திரகிரி வேலவர் எங்கே இருக்கிறாருன்னா செஞ்சேரி மலை பக்கத்தில் இருக்கிறாரு. யாரெல்லாம் இந்த மந்திரகிரி வேலவரை பார்க்க போயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே மலை தான். அது 2 சைடு தென்னை மரம், அப்படியே தோப்பு, ரொம்ப சூப்பராக இருந்தது. போக போக அது மலை ப்ளஸ் ரெய்னி ரைடுனாவே எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். சூப்பராக இருந்தது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். மழை கொஞ்சம் தூரம் விடுமா மறுபடியும் பெய்யுமா, கொஞ்சம் தூரம் விடுமா மறுபடியும் பெய்யுமா, இந்த மாதிரி இருந்தது. கோயில் போய் இறங்குற வரைக்குமே மழை விடவே இல்லை. கோயிலுக்கு நாங்கள் படி வழியில் போகல, மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி அப்படியே வண்டியை மேலே போகுன்னு சொன்னாங்க. அதனால மேலேயே காரை கொண்டு நிப்பாட்டிட்டு இறங்கி போயாச்சு. சரி, இறங்கினோன்னையும் மழை ரொம்ப வர மாதிரி இருந்தது. சரி, கொடை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். கடைசியில் பார்த்தா மழை ரொம்ப வரல. காற்றோட சவுண்டுக்கும் மழைக்கும் தான் அது அந்தளவுக்கு மழை வர மாதிரி இருந்ததுக்கு. இருந்தாலும் கொடை எடுத்துக்கலான்னு சொல்லி கொடையெல்லாம் எடுத்துகிட்டு இறங்கி அதை கஷ்டப்பட்டு விரிக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சுது. கொடை விரித்து பிடிச்சோன்னையுமே பார்த்திங்கன்னா கொடை திரும்பிடுச்சு. அப்படியே நம்மளே தூக்கிட்டு போகிற மாதிரி சரியான காற்று. கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பூக்கடை இருந்தது. பூ, தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு முன்னாடி போனி ஃபஸ்ட்டு மகாவிஷ்ணு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு அப்படியே கோயில் சுற்றி வந்து மகாவிஷ்ணு, காலபைரவர், நவகிரகங்கள் எல்லாமே இருக்குது. கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே பிரகாரத்துக்குள்ளே போயாச்சு. பிரகாரத்துக்குள்ளே போய் உள்ளே சுற்றி வந்தோம். உள்ளே சுற்றி வந்ததுக்கப்புறம் சாமி ரொம்ப சிறப்பான தரிசனம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அது இந்த மலைக்கு காற்றுக்கும் அந்த சவுண்டுக்குமே சாமி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக அவ்வளோ ஒரு நிம்மதியாக திருப்தியாக இருந்தது. இந்தளவுக்கு தரிசனம் கிடைக்குன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. ஆனால் ரொம்ப திருப்தியான தரிசனம். தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருந்தோம். பிரசாதம் வெண்பங்களும் பஞ்சாமிர்தமும் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு அப்படியே அந்த சீனரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சுற்றிலும் அப்படியே தென்னந்தோப்பு, சென்டரில் ரோடு, கீழே அப்படியே அந்த வண்டி போகிற சவுண்டு, அது இல்லாமல் இந்த பேர்ட்ஸ் போடுற சவுண்டு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகான வியூ. இது என்னடா நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு அழகான ஊரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்தது. சாமி தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கீழே வள்ளி சுனை இருந்தது. கீழே கேட்டே ஓப்பன் பண்ணல, அதனால நாங்கள் கீழே போகல. மழை வேறு வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போக வேண்டான்னு அப்படியே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கீழே வண்டிக்கிட்ட வந்தாச்சு. வண்டிக்கிட்ட வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே கீழே கிளம்பியாச்சு. கீழே வரும்போதே அப்படியே எனக்கு லைட்டாகவே பசி ஆயிடுச்சு. பிரசாதம் சாப்பிட்டாலுமே கொஞ்சமாக பசிக்கிற மாதிரியே இருந்தது. கீழே வர்ற பாதை பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி லைட்டாக வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குதான்னு மறுபடியும் எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. அது மலைக்கு அதுக்கு ஃபுல்லாக பச்சை பசேன்னு, கொஞ்சம் கூட வறண்டு எங்கேயும் இல்லை. இல்லைன்னா எல்லாம் காஞ்சு இருக்கும். எல்லாமே நல்லா பசுமையாக இருந்தது. மழை இந்த டைம் கோடை மழை நல்லாவே பெய்யுது. உங்கள் ஊரில் எப்படி பெய்யுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டியாச்சு. மார்னிங் வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தக்காளி சாதமும் செஞ்சு கொண்டு போயாச்சு. நம்ம வீட்டில் என்னதான் எப்படி செஞ்சு சாப்பிட்டாலுமே வெளியே கொண்டு போகையில் சாப்பாட்டில் ஏதாவது குறை இருந்தால் கூட தெரியாது. அந்தளவுக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது எப்படின்னு தெரியல. யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்தே பாக்குத்தட்டை எல்லாமே கொண்டு வந்திருந்தோம். ப்ளஸ் ஒரு டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் 4 பேர் தான், அதனால 3 பாக்குத்தட்டும் ப்ளஸ் ஒரு டிஃபன் பாக்ஸில் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். தக்காளி சாதத்துக்கு கூட நார்த்தங்காய் ஊறுகாய் ப்ளஸ் மசால் போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே இந்த ரெட் கலர் பூ மரமாக இருந்தது. இந்த பூ மரத்து பேர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் பிடுங்கி இந்த பூலேருந்து நகமெல்லாம் வச்சு நல்லா விளையாடுவோம். யாரெல்லாம் விளையாண்டுருக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மழை பேஞ்சிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி என்னடா சாப்பிட்லான்னு பார்த்தா பொரி வறுத்து சாப்பிட்லாம், அது மோர் மிளகா போட்டு வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு
அடுப்பில் வடை சட்டி வச்சு தேங்காய் ஊற்றிக்கோங்க பொரி வறுக்கிறதுக்கு. அதுதான் நல்லாயிருக்கு. தேங்காய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் மோர் மிளகா போட்டு மோர் மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அதே எண்ணெயிலேயே நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு பூண்டு ஒரு அரை வேக்காடு வந்தோடனே கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சட்னி கடலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா போட்டு எல்லாம் கிளறுனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த மோர் மிளகாயை தூக்கி அதில் போட்டு அதுக்கப்புறம் பொரியை போட்டு நல்லா கிளறி விட்டணும். ஃபுல்லாக அந்த பொரி மஞ்சள் கலரில் மாற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும். வறுத்து விட்டுட்டு ஒரு ஸ்மெல் வரும், அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பூண்டு ஸ்மெல் அப்படியே ரொம்ப தேங்காய் எண்ணெயில் வந்ததுக்கு அதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அந்த ஸ்மெல் வந்தோடனே அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பொரியை இந்த மோர் மிளகா கூட வச்சு சாப்பிடும்போது மழை பெய்கிற சீசனுக்கு அதுக்கும் இந்த மோர் மிளகா ஸ்பைஸியாக அப்படியே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.